வணக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டு அவளை உள்ளங்கனிய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மக்கள் யூடியூப் சேனல் மக்களுக்கு இது ஒரு சின்ன விருந்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் சௌராஷ்டிரா கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக 27 ஆண்டுகள் பணியாற்றியவள். என்னுடைய பெயர் சித்ரா. பல காலமாக நான் நினைத்த ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திரைத்துறையில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். பாலையா, நாகேஷ், சுருளிராஜன், கவுண்டமணி, இப்படி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வைகை புயல் வடிவேலு அப்படின்னு சொல்லும்போதே நினச்ச உடனே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நினச்ச உடனே அவ்வளோ ஒரு நம்ம சிரிப்பாக வரும். ஏன்னா பல நேரங்களில் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் அந்த வடிவேலுடைய அந்த நகைச்சுவை பகுதியை கேட்ட உடனே இல்லாட்டி பார்த்த உடனே இல்லாட்டி நினச்ச உடனேயே நம்மை அறியாம ஒரு சிரிப்பு வந்துடும். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் உங்களுடைய நகைச்சுவை பகுதியெல்லாம் நிறைய பேர் எடுத்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் பணம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஏன் இப்படி பொழைச்சிக்கிட்டு போட்டுமே, நம்மளால் 4 பேர் வாழ்ந்தாக்க நமக்கு சந்தோஷம் தானே ஐயா, அவன் நல்லா இருக்கட்டும் ஐயா அப்படின்னு அவர் பேசின விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி, ஒரு நகைச்சுவை விருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷரை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கெட்டு அந்த நகைச்சுவை காட்சியை நல்ல இந்த மக்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையே இல்லை என்னால் ஒரு PhD ஆய்வை கூட செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு கொட்டி கிடக்கிறது. அதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி நாகேஷ் ஒரு பெரிய நகைச்சுவை திலகம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த நம்முடைய வைகை புயல் வடிவேலுடைய நடிப்பும் சரி அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். அவர் ஆரம்பத்தில் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், அவர் எப்படியெல்லாம் சிறப்பாக இருந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு நான் ஒரு கட்டுரையாக எழுதணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி ஆசைப்பட்டு சென்னையில் பல இடங்களில் போய் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பற்றி எழுதணும், அவர்கிட்ட சொல்லணும். நான் படித்த படிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, MA முடித்து, MPhil முடித்து, PhD முடிச்சுட்டு டிலிட் அப்படின்னு சொல்லி ஒரு உயர் ஆராய்ச்சியே முடிச்சாச்சு. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம முடித்த பரமும் கூட ரோடாக அலைஞ்சி, வீதியாக அலைஞ்சி, அவரோட வீட்டை போய் பார்த்த பரமும் கூட ஆனால் உள்ள நுழைய விடவே இல்லை. வடிவேல் ஐயாவுக்கு இது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. அவர் உறவினர்கள்ட்ட கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பற்றி எழுதத்தான் வந்திருக்கேன், டொனேஷன் கேட்க வரல அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேச யாருமே ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. நிறைய பத்திரிகைகள்கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டேன். அந்த பத்திரிகை துறையும் சரி என்னை உள்ள விடவே இல்லை. ஒரு மிகச்சிறந்த பத்திரிகை, அந்த பத்திரிகைகிட்ட இதை எழுதியும் போட்டுட்டேன். சார் நான் இப்படியெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வைகை புயல் வடிவேலை பற்றி சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு களம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். கடிதம் மூலமாக நான் எத்தனையோ கடிதங்கள் எழுதி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இது என்னுடைய தவறோ அங்கே தவறோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மாணவராக இருக்கின்ற மின்மினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ரீனிவாசன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த களத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். எனக்கு மதுரை மக்கள் யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எங்கெங்கேயோ முட்டி மோதி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற போது, மேடம் வாங்க நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் என்று அழைத்து மதுரை மக்களோடு உறவாட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள்.
நிறைந்த நன்றியோடு இந்த கணங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். மதுரை மக்களே, நம்முடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொழுது கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு மனுஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோம். நமக்கு சந்தோஷமா இருக்கிறணும் அப்படின்னாக்க நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நகைச்சுவை விருந்து நமக்கு வேண்டும். அந்த நகைச்சுவை விருந்து கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வைகை புயல் வடிவேலு அவர்கள் என்னுடைய மனசுல அப்படியே நிறைஞ்சிருக்கிறார். நானும் அந்த அவருடைய நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே நிறைய எழுதிக்கிட்டே இருக்கேன், எழுதி தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறேன். அவரை பற்றி சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இந்த மதுரை மக்கள் இந்த சேனல், யூடியூப் சேனல் எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு வடிகாலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க அவர் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும். அப்படி வரும்பொழுது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஒரு லாரியில தான் அவருக்கு வர்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கி விட்டப்புறம் அவங்க அம்மா கொடுத்த அந்த 100 ரூபாயோ என்னமோ தான், சரியா தெரியல, அந்த ரூபாயை தன்னுடைய வேஷ்டியில நான் மடிச்சு வச்சிருக்கிறார். அந்த சென்னைக்கு வந்த உடனேயே அந்த பணத்தை அந்த லாரி ஓட்டுநர் அந்த டிரைவருக்கு கொடுக்கணும். எல்லாரும் புரோட்டா சாப்பிட்றதுக்காக இறங்குறார். ஆனால் அவருக்கு கையில் காசு இல்லை. அந்த டிரைவர் சொல்கிறார், வாப்பா போய் சாப்பிட்டு வரலான்னா அவர் சாப்பிட்டு வந்துடுறார். சாப்பிட்டு வந்துட்டு லாரியில் ஏறி உக்காந்துக்கிறார். உக்காந்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது காற்று ரொம்ப வருதே அப்படின்றதுக்காக தன்னுடைய வேஷ்டியை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறார். அந்த அம்மா கொடுத்த அந்த ரூபாவும் காற்றுலையே பறந்து போச்சு. அவருடைய மனசில் விசுக்குன்னு பயம் தொத்திக்கிட்டே வருது. நாம் என்ன பண்ண போகிறோம், ஐயோ இறங்குனாக்க அந்த டிரைவருக்கு காசு கொடுக்கணுமே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பதறிட்டு இருக்கிறார். இறங்கின உடனே அவர் சொல்கிறார், ஐயா நான் வச்சிருந்த பணம் காற்றுல பறந்து போச்சு என்று பரிதவிப்போடு சொல்லும்போது அந்த லாரி டிரைவர் சொல்கிறார், பரவாயில்ல போயிட்டு வாப்பா, ஒரு தம்பிக்கு நான் உதவும் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரை கும்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு அந்த தன்னுடைய திரைப்பயணத்தை நோக்கி அவர் போயிடுறார். இதை அவர் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், எப்போவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து ஒரு உச்சத்தில் உக்காந்துக்கிறோம். அப்போது நம்ம ஏறி வந்த ஏணியை நினச்சி பார்க்காம இருக்கக்கூடாது. முதல் படியும் சரி, இதுதான் முடிவுப்படி நமக்கு தெரியாது. படிப்படியாக உயர்ந்தால்தான் உயர்வுப்படி சிறந்தபடியாக இருக்கும். இவர் படிப்படியாக உயர்ந்தபடியில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். எத்தனை பேர் கூட்டத்தில் வந்தாலும் அத்தனை பேரையும் நிமிஷத்தில் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர், ஒரு அருமையான நடிகர். எல்லாருடைய மனசுலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு திலகம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க நம்முடைய வைகை புயல் வடிவேலு அவர்கள் தான். இவரை பற்றி நிறைய குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். நிச்சயமாக மதுரை மக்கள் நேயர்களுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்பொழுது உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிரிப்பு திலகம் இது, சிரிப்பின் உலகம் இது. சிரிப்பின் பல்கலையில் முத்தான முது முனைவர் பட்டம் பெற்ற வேல் வடிவேல். மதுரையில் பிறந்த சிரிப்பு தங்கம். நின்றால், நடந்தால், ஒரு சொல் சொன்னால், ஒரு சின்ன அசைவில் நகைச்சுவை ததும்ப வைக்கும் பிறப்பு கலைஞர், சிரிப்பு கலைஞர். அற்ப நடிப்பும் இவரது நடிப்பால் அற்புத நடிப்பாகும். சிரிப்பு கலைஞர் வரிசையில் கடைசியில் எட்டு வைத்து முதற்படியில் முதன்மை கலைஞராய் நின்று நிலைப்பவர். எத்தனை உயரங்களை தொட்ட பின்னும் ஏணியின் முதற்படியை நெஞ்சிலே இருத்தியவர். இனிக்க இனிக்க எத்தனை கலைஞர்கள் பேசினாலும் இவரின் ஒரு சின்ன அசைவு அந்த பேச்சையோ நடிப்பையோ விழுங்கி ஏப்பம் காணும். அப்பப்பா, இவர் உடல் மொழியும் உதிர்க்கும் வார்த்தையும் சிரிப்பின் இலக்கணத்தை சொல்லும். எந்த வேடம் தந்தாலும் அதில் ஒரு தனித்துவத்தை தருவதில் தன்னிகரில்லாதவர்.
சிரித்தும் சிரிக்க வைத்தும் இதயங்களை கொள்ளையடித்த இதயத் திருடர். துயர்பட்ட வேளையில் மனத்துயரை நொடிப்பொழுதில் துயரை நீக்கிய சிரிப்பு மருத்துவர். அழுது வடிந்து கொண்டிருப்பவரை ஆனந்த கடலில் மூழ்கச் செய்யும் மாய வித்தைக்காரர். பல பொழுதுகள் வந்து போனாலும் அடுத்து வந்து கண்ணில் காட்சியாய் நிற்க மாட்டாரா என்றே ஏங்க வைத்த குணச்சித்திர கலை வல்லவர். கடின உழைப்புக்கு சொந்தக்காரர். எது ஏளனம் ஆனதோ அதையே சாதகமாக்கி மக்கள் மனங்களை தனக்கு சொந்தமாக்க தெரிந்த வித்தகர். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இவருக்கான முத்திரை தங்கத்திரையில் வைர வரிகள். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இவருக்கான முத்திரை தங்கத்திரையில் வைர வரிகள். தங்கத்திரையில் வைர வரிகள். பலருக்கும் பல விருதுகள் நகைச்சுவைக்கென கிடைத்திருக்கலாம். இவருக்கு கிடைத்த விருது எல்லா விருதுகளிலும் முதன்மையானது. அது ஒவ்வொரு ரசிகனின் இதயத்திலும் சிம்மாசனம். இவருக்கே வைகை புயல் வடிவேலுக்கே. எத்தனை ஆஸ்கார் விருதும் இதற்கு ஈடாகாது. இவருக்கு ஈடாகாது. நகைச்சுவை திலகம் அது வைகை புயல் வடிவேல். நன்றி. மீண்டும் உங்களோடு உறவாடுகிறேன். உங்களில் ஒருத்தி ஆர். சித்ரா. நன்றி, வணக்கம்.